சமூக செயற்பாட்டாளர் பிரகாஷ் அவர்களுக்கும் முன்னிலை உரை என்கின்ற பெயரில் ஒரு சிறிய சிறப்புரையை நல்கிய கவிஞர் இயற்கை அவர்களுக்கும் மிக அழகாக இதை தொகுப்புரை செய்து கொண்டிருக்கின்ற ரமாதேவி அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய தோழர்களுக்கும் மிகச் சிறப்பான ஒரு ஆய்வுரையை வழங்கிய லக்ஷ்மி அவர்களுக்கும் தேவேந்திரன் ஐயா அவர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் குறிப்பாக கவிஞர் ராகுலன் அவர்களுக்கும் என்னுடன் வந்திருக்கின்ற சீனு தமிழ்மணி செஞ்சி தமிழினியன் அந்த இருவருக்கும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் நெஞ்சன்ல தமிழ் இனியன்கனா என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் குழப்பம்தான். ஆனா நேற்று காலையிலிருந்து தொடர்ச்சியாக இந்த நாவலை படித்து முடித்து விட்டேன். லக்ஷ்மி அம்மா கேட்டாங்க, இந்த நாவலை முதல்ல படிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் எந்த ஒரு மேடைக்கு சென்றாலும் அது எவ்வளவு பெரிய நூலாக இருந்தாலும் முழுமையாக படிக்காமல் நான் மேடை ஏறியதில்லை என்ற காரணத்திற்காக நான் இதை பதிவு செய்கின்றேன். காரணம் ஒண்ணு உண்டு, இதையும் சொல்லிடுறேன். என் ஸ்ரீராம் அவர்கள் இதுல ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறார். மிகவும் கடினப்பட்டுதான், அது என் ஸ்ரீராம் சொன்னது, கடினப்பட்டுதான் இந்த நாவலை என்னால் வாசிக்க முடிந்தது. ஒரே மூச்சுல இந்த நாவலை படிப்பது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அதற்கு முன்னால் நான் இந்த நாவலுக்கு போவதற்கு முன்னால் ஒரு சில செய்திகளை பதிவு செய்யணும். முதலில் முச்சந்தி இலக்கிய அமைப்பிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு காரணமும் இருக்கு. மிக அழகாக இந்த கூட்டத்தை வடிவமைத்திருக்கிறார். ஏன்னா அது ஆனந்த் சார் அவர் பாடிய 4 பாடல்கள் அத்தனை பேரையும் ஈர்த்து விட்டது அப்படின்னு சொல்லணும். முதலில் வைரமுத்துடைய உள்ளமறிந்து பாடினார். அப்புறமா இளையராஜாவின் குரலை கொண்டு வந்தார். எஸ்பிபி, பி ஸ்ரீனிவாஸ் என்று அத்தனை குரலையும் கொண்டு வருவதற்குரிய திறனை படைத்த ஆனந்த் அவர்களை அழைத்ததன் மூலமாக ஒரு இலக்கிய அமைப்பு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை என்னுடைய நண்பர் வேலை நெடுஞ்செழியன் அவர் தெரிந்து வைத்திருக்கின்றார். அதனால் இந்த முச்சந்தி இலக்கிய அமைப்பிற்கும் தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நண்பர்களே, இன்னும் ஒன்றும் சொல்லிடணும். புதுவை தமிழ் சங்கத்துல பிரபஞ்சன் அவர்கள் ஒரு முறை பேசிய பொழுது கடைசி பெஞ்சில் இருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பிரபஞ்சன் சொன்னாரு, யாருக்காவது இந்த உரை பிடிக்கவில்லை என்றால் நீங்க வெளியில போங்க, தாஸ்தாவஸ்கியை பத்தி படிச்சுட்டு என் உயிரை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கிறேன், அதனால எந்த சத்தமும் வேணாம் அப்படின்னு பிரபஞ்சன் வேண்டுகோளை விடுத்தார். நண்பர்களே, அதே வேண்டுகோளை நான் பிரபஞ்சன் இல்லை என்றாலும் கூட இந்த நாவலுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எந்த சத்தமும் இல்லாம, ஏன் நான் சொல்றேன் அதையும், இந்த நாவலை படித்த பொழுது என்னுடைய வீட்டில் என்னுடைய இல்லத்தில் மின்விசிறியுடைய சத்தத்தை கூட, நான் இதை மிகைப்படுத்தி சொல்லவில்லை, மின்விசிறியுடைய சத்தம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் என் துணைவியர் படாத பாடுபட்டாங்க. அப்படி என்ன அந்த நாவல்ல இருக்கு அப்படின்னு, அப்படி என்ன அந்த நாவல்ல இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியாது. ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், ஏதாவது இலக்கிய விருது எல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, இன்க்ளூடிங் சாகித்ய அகாடமி, எந்த விருதா இருந்தாலும் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் எந்த ஒரு விருதுக்கும் தகுதி படைத்த ஒரு நாவல் இது என்பதை நான் முதலில் பதிவு செய்தாக வேண்டும். நீங்க கேட்கலாம், அப்ப அதனுடைய அளவுகோல் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் லாசா ராமமிருதத்துடைய அபிதாவாகட்டும், பிரபஞ்சனுடைய வானவசப்படமாகட்டும், தீஜாவுடைய மோகமுள்ளாகட்டும், அல்லது தாஸ்தாவஸ்கியுடைய வெண்ணிற இரவுகள் என்று எல்லா பெரும்பாலான நாவல்களை நான் படித்திருக்கின்றேன். அந்த நாவல்களிலிருந்து இது எந்த வகையில் இது வேறுபட்டது அப்படின்ற ஒரு கேள்விய
எனக்குள் எழுப்பிக் கொள்கின்றேன். அதாவது இந்த காலகட்டம் என்பது பழைய நாவல்களைப் போல, இயற்கை அவர்கள் சொன்னது போல ஒரு நாயகன் ஒரு நாயகி அப்படிலாம் ஒரு பைனரி மாதிரி அமைத்து கொண்டு அப்படி ஒரு நாவலை அமைத்து விட முடியாது. இன்னைக்கு பெயர் எடுக்க வேண்டும் என்ற நூற்றுக்கணக்கான நாவல்கள் இன்னைக்கு தமிழ்ல வருகின்றன. அப்போ செஞ்சி தமிழினியினுடைய சிறப்பு என்ன என்று யோசிக்க வேண்டும். என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த நாவலை வரலாற்று அறிவு இல்லாமல், தொன்மவியல் பற்றிய அறிவு இல்லாமல், புவியியல் பற்றிய அறிவு இல்லாமல், இன வரைவியல் பற்றிய அறிவு இல்லாமல், இப்படி பல்வேறு துறை சார்ந்த அறிவு மட்டும் இல்லாமல் ஒரு நாவலை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த புரிதலுடன், நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஆய்வாளராகவும் இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் ஒரு புனைகதை ஆசிரியராகவும் இருக்க வேண்டும். பாரதி சொல்லுவான், 1000 காவியம் அனிசை காவியம் 1000 கற்பினும் ஆழ்ந்த கவியுள்ளம் காண்கிறார் அப்படின்னு. நான் செஞ்சி தமிழினியனுடைய இந்த நாவல்ல அவருடைய ஆழ்ந்த கவியுள்ளம் அப்படின்னா, இங்க அவர் ஒரு நாவலாசிரியராக எவ்வாறு செயல்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் என்ன, எப்படி எல்லாரும் புகழ்வாங்க அப்படின்னா, இதுல முதல்ல ஒரு முத்திரையை கொடுப்பாங்க, அது நியாயமான முத்திரை தான். இது ஒரு இனவரைவியல் நாவல் அப்படின்னாங்க. இந்த முன்னுரையில பார்த்தேன், செல்ல பெருமாள் கிட்ட வாங்கியிருக்கிற அவர் நண்பர், அதனால ஒன்றும் தவறா நினைக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தமிழ்ல என்னென்னலாம் இனவரைவியல் நாவல் வந்திருக்கு, இதுவும் ஒரு இனவரைவியல் நாவல், வாழ்த்துகிறேன் அப்படின்ட்டு ஒரு முன்னுரையை கொடுத்துட்டாரு. பினிஷ்டு. அப்படி இல்லை, நீங்க தயவு செய்து இந்த நாவலை பொறுமையாக வாசியுங்கள். இது என்னுடைய என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப பொறுமையாக வாசியுங்கள். இப்ப எல்லாருமே பேசியாச்சு, அதுக்கப்புறமா பேசுவதற்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய இருக்கு. ஊட்டாம்பல்லா அப்படின்றது எலிகளை பிடிப்பதற்காக பயன்படுத்துகின்ற பானையை போன்ற ஒரு கருவி அப்படின்னா அது டெஃபனிஷன், அது ஒரு வரையறை. ஆனா செஞ்சி தமிழினியன எங்க பார்க்கணும்னா, ஒரு இடத்துல எழுதுறாரு, நல்லா கவனிங்க, இத எலிய எப்படி பொறி வைத்து பிடிக்கின்றோமோ அதே போல இன்றைக்கு நாம எல்லாருமே எலிகளை போலதான் இருக்கிறோம். இருளர் சமூகத்தை பற்றிய நாவல் தான் அது, சரி. ஆனால் ஒரு உலகமயமாக்கல் சூழல்ல இருளர் சமூகத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, அவங்க எப்படி ஒரு எலி போல எப்படி பொறி வைத்து பிடிக்கப்படுகின்றார்கள், அதே போல நாமளும் எப்படி இருக்கோம். உங்களுக்கு இப்படி சொல்றேன், நான் ஆடியன்ஸ்க்காக பேசுறேன், செஞ்சி தமிழ், நான் அப்புறமா பேசுறேன். உங்களுக்கும் பார்வையாளர்களுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 90களுக்கு பிறகு நிறைய தனியார் கல்லூரிகள் இல்லையா, தனியார் கல்லூரிகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது நெடுஞ்செழியனுக்கு நல்லா புரியும் நான் சொல்றது. யாராவது PhD படிச்சிருந்தாங்க அப்படின்னா உடனே வேலைக்கு வாங்க அப்படின்வாங்க. வேலை இல்லாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா வேலைக்கு போவான், உடனே கொடுக்கறதா ஆசை காட்டுவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா PhD சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, சான்றிதழ் வாங்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அவங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க வேற கல்லூரிக்கு போகக்கூடாது. 5 ஆண்டு இருந்தாலும் 10 ஆண்டு இருந்தாலும் 15 ஆண்டு இருந்தாலும் 20 ஆண்டு இருந்தாலும் சம்பளம் மிக குறைவாக கொடுப்பார்கள். இன்றைக்கு மன்னிக்கணும், சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், பல துறைகளில் இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் என்பதற்காக சொல்லுகின்றேன். நவீன கொத்தடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பதற்காக சொல்லுகின்றேன். இந்த நாவலுடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்றது ஒரு வரியில, ஒரு 2 அல்லது 3 வரியில சொல்லணும் அப்படின்னா 3 பகுதிகளாக இந்த நாவல் பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி வேட்கையும் வேட்டையும் அப்படின்னு, 2வது அடவும் இசையும் அடவும், 3வது புழுதி படலம். இப்படி 3 பகுதிகளாக 488 பக்கம். நான் திருவண்ணாமலைக்கு வந்த நேரத்துல தான் இந்த நாவலை முடிச்சேன்.
ஒரு 70 பக்கம் காலையில இருந்து படிக்க வேண்டியிருந்தது. இடையிடையே நிறைய சிரமம், எனக்கு நிறைய வேலைகள். ஆனா எப்படியும் படித்து முடித்து விட வேண்டும் அப்படின்னு. இயற்கை சொன்னது என்னன்னா, அந்த நாவலுடைய கடைசி வரியை தான் இயற்கை அங்க சொன்னார். மலையூர் அம்மா அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அங்கீகாரம். இதுக்கு தாண்டி நான் சில விஷயங்களை பதிவு செய்யணும். இது நாவலுக்கு உள்ளே வருகிறது. ரொம்ப முக்கியமானது அந்த பதிவு. செஞ்சி தமிழினை அதற்காக பாராட்ட வேண்டும். என்னன்னா, இந்திய அளவில் இந்த இவர்களுக்காக, இந்த சமூகத்திற்காக பிர்சா முண்டா என்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார். அவரை பற்றிய பதிவை மலையூர் அம்மா குழந்தைக்கு சொல்லுகிறார். ஒரு இந்திய அளவில் யார் ஒரு மிகச்சிறந்த அரசியல் தலைவர் என்பதை மலையூர் அம்மா கதையா சொல்றாங்க. 1. 2, தமிழக அளவில் 1937 பிறந்த நவம்பர் 7ஆம் தேதி என்று பிறந்த, இதெல்லாம் குறிப்பெல்லாம் இல்ல, மைண்ட்ல இருக்கு. நவம்பர் 7ஆம் தேதி அன்று பிறந்த ஜெகநாதன், வி.ஆர். ஜெகநாதன் என்கின்ற தலைவரை பற்றி சொல்றாங்க. அந்த தலைவர் யார் அப்படின்னா, இந்த சமூகத்திற்காக உழைத்தவர். அவரை பாராளுமன்றத்துக்கு அழைத்தவர் யார் அப்படின்னா, மேனாள் பாரத பிரதமர், இந்திய பிரதமர் யாரு, நம்ம இந்திரா காந்தி அவர்கள். அது இந்த நாவல்ல பதிவு செய்யப்படுது. ஆனால் வி.ஆர். ஜெகநாதன் அவர்கள் செல்லவில்லை. ஏனென்றால் இருளர் இன மக்களுக்காக நான் அங்கு சென்று விட்டால் இவர்களுக்காக யார் பாடுபடுவது என்று செல்லவில்லை என்கின்ற வரலாற்று பதிவை செஞ்சி தமிழிலேயே செய்கின்றார். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அதை விட பேராசிரியர் பிரபா கல்விமணி என்கின்ற பேராசிரியர் கல்யாணி அவர்களை பற்றியும் செஞ்சி தமிழிலேயே அதையும், ஏன்னா அவர் தான் இந்த இருளர் சமூகத்திற்காக வாழ்ந்தவர் அப்படின்றதுனால அந்த பணியையும் செய்கின்றார். நண்பர்களே, நான் இன்னும் ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லிடுறேன். முடிந்தால் இந்த நாவலுக்குள் செல்வதற்கு முடிந்தால் அதற்கு முன்னால் நீங்கள் அன்பாதவனுடைய சர்டிபிகேட் அப்படின்ற ஒரு கதை, அது தெரியாதவங்களுக்காக சொல்ற ஒரு வரி. இருளர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் சாதி சான்றிதழை பெற வேண்டும் என்பதற்காக அலுவலகத்துக்குள்ள போறான். அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் கிண்டல் பண்றாங்க. யாரா நீ? 8வது இருந்து 9வதுக்கு போனோம், சாதி சான்றிதழ் யாரா நீ அப்படின்னு கேட்கிறாங்க. நான் இருளர் சமூகத்தை வேற என்ன பண்ணுவேன், பாம்பு பிடிப்பேன் அப்படின்றான். பாம்பு பிடிச்ச எங்க பாம்பு எடுத்துட்டு வந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. பெரிய கதை, நாங்க ரொம்ப சுருக்கமா ஒரு வழியில சொல்லணும் அப்படின்றாங்க. அவங்க தாய், நீ எந்த வம்புக்கும் போகாம இப்படியா சாதி சான்றிதழை இன்னைக்காவது வாங்கிட்டு வாடா அப்படின்னு அப்படிதான் அனுப்புறாங்க. இவனுக்கு அந்த கோபம் இருக்கு. அதனால என்ன பண்றான் அப்படின்னா, மறுநாள் அல்லது அதற்கு மறுநாள் மறுபடியும் போறான், பேருந்துல போறான், உள்ள விடுறாங்க. என்ன பண்றான்னா, இதே போல கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும், தன்னுடைய மடியிலிருந்து ஒவ்வொரு பாம்பா எடுத்து விடுறான். சாரப்பாம்பு, இது கொஞ்சம் கற்பனையாக இருக்கலாம், அன்பாதவனுடைய மிக முக்கியமான கதை. சாரப்பாம்பு, நல்ல பாம்பு, தண்ணி பாம்பு, எல்லா பாம்பையும் விடுறான். இப்ப அதை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட தானடா வரணும், சாதி சான்றிதழை கொண்டு வந்து என் வீட்டுல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன கூப்பிடுங்க, ஏன்னா அந்த ஊர்ல வேற யாருமே இல்லை. இந்த கோபத்தை ஒரு சிறுகதையில் அன்பாதவன் பதிவு செய்கிறார் என்றால், நண்பர்களே மீண்டும் சொல்லுகின்றேன், நாவல் என்பது அது ஒரு உலகம். சிறுகதை நன்றாக எழுத தெரியும் செஞ்சி தமிழினியனுக்கு. ஒரு மாட்டுக்கும் ஒரு அப்பாவுக்கும் இருந்த உறவை பத்தி மிக அழகாக பதிவு செய்திருப்பார். நான் இந்த கதைக்குள்ளெல்லாம் போல ஊராக்காளி, நான் அவர்கிட்ட ரொம்ப அதிகமா பேசுறதில்லை தெரியுங்களா உங்களுக்கு, ரொம்ப அதிகமாக பேசியதில்லை. அவருக்கு என் மீது ஒரு மதிப்பு, எனக்கு அவர் மீது ஒரு மதிப்பு. நாங்க பேசாமல் பேசியிருக்கின்றோம். இயற்கை அளவுக்கு என்னால பேசல அப்படின்னாலும் நாங்கள் பேசாமல் பேசியிருக்கின்றோம். இந்த நாவல் பாருங்க அப்படிதான் தொடங்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இருளர்களை எந்த அளவிற்கு இந்த காவல் நிலையத்தோட இதுதான் தொடங்குது. சேட்டும் காசியும் போயிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப அழகா லட்சுமி அவர்கள் பதிவு செய்தார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதும் சுடுகாட்டுக்கு போறதும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு, இந்த பாம்பு தான் எடுத்துட்டு அந்த பாம்பு தோலை தான் ஒரு வியாபாரமாக செய்வார்கள். அதுக்கும் போலீஸ்காரங்க வழி விட மாட்டாங்க, ஏன்னா அவர்களுக்கு தேவை காசுதான் அப்படின்ட்டு. அப்படிதான் இந்த நாவல் தொடங்குகின்றது. முதல் பகுதியில் இருளர் இன மக்களை பற்றிய அந்த குடும்பங்களை பற்றியெல்லாம்
எத்தனை குடும்பம் இருக்கும். நான் அந்த ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொன்னா அது நான் சொல்லிடுறேன். ஒரு புரோக்கர் வரா, அவன் பேர் மனோகரன். அவன் வந்து ஆசை வார்த்தை காட்டுறான். என்ன அப்படின்னு, பக்கத்து ஊர்ல கொஞ்சம் தூரம், அது பக்கத்து ஊர்ல இல்ல, 150 கிலோமீட்டர், அங்க செங்கல் சூளையா இருக்கணும், வருவீங்களா அப்படின்னு கேட்கிறான். வற்புறுத்தல. ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, 50,000 கொடுக்குறோம் ஒரு ஜோடிக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு 50,000 கொடுக்குறோம், யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு. 28 குடும்பம் சரி அப்படின்றாங்க. ஆனால் அவர்கள் கன்னியம்மா கிட்ட அவர்கள் உத்தரவு கேட்க வேண்டும். அதுக்கு யார் இருக்கிறாரு அப்படின்னா, பூசாரி கணேசன் ஒருத்தர் இருக்கிறாரு. கன்னியம்மா அவ்வளவு சீக்கிரம் உத்தரவு கொடுக்கல, பூ போட்டுதான் அதுக்கப்புறமா வாங்குறாங்க. அந்த டைலமா அப்படின்றது ரொம்ப அழகா பதிவு செய்யறாரு. என்னன்னா, அங்க போனா பிரச்சனை அப்படின்றது தெரியும். பின்னால அவங்க சொல்றாங்க, அந்த அதே கன்னியம்மா மிரல் வந்த பொழுது, இந்த மிரல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் புதுசு எங்களுக்கு. இந்த நாவலுடைய மிக சிறப்பான சிறப்பம்சம் என்னன்னு சொல்லிடுறேன், கேட்டுங்க. 4.5 வருஷம் அந்த உழைப்புக்கு முதல்ல நாம பெரிய கைத்தட்டல் கொடுக்க வேண்டும். 4.5 வருஷம் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் சலிப்பு சில இடங்கள்ல. ஆனா ஏன் தெரியுங்களா, விரைவாக படித்தேன். சில பேர் தான் நீங்க நினைப்பீங்க தெரியுங்களா, எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை. நான் செஞ்சு தமிழ் நான் ஒண்ணு சொல்றேன், இது வாங்குவாங்களே தவிர, வாங்குறது பெரிய விஷயம், வாங்கினாங்கன்னா எத்தனை பேர் தமிழ்நாட்டில் படிக்க போறாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா படிப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இது என்ன உலகம், இது ரீல்ஸ் உலகம். 3 நிமிஷத்துல இளைஞர்கள் அப்படியே தள்ளிடுறாங்க. 3 நிமிஷம் ரஜினிகாந்த் பேசினா கூட 3 நிமிஷம் தான். அதுக்கு மேல யாரும் பார்ப்பதற்கு தயாராக இல்லை. ஒரு திரைப்படம் பார்த்தா அதுவும் தயாரா இருக்கிறாங்க, அதுவும் நல்லா இல்லை அப்படின்னாக்கா விட்டுடுறாங்க. அப்ப நாவல் எப்படி உட்கார்ந்து படிப்பாங்க? இந்த நாவல் அவ்வளவு ஏன் முக்கியமா நாவல்னு சொல்றேன்னா, ஒரு இடம் எப்படி வேட்டைக்கு போறாங்க, எப்படி மலை மேல ஏறுறாங்க, எப்படி வந்து தேனடையிலிருந்து தேனீர்லாம் எடுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் பல்வேறு பக்கங்களை செலவு பண்ணியிருக்கிறது. திருவிழாவை எப்படி செய்யறாங்க, அந்த 28 குடும்பத்துடைய பின்னணி என்ன, அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாரு. அதுல ஆண் பெண் உறவு அப்படின்னா நீங்க இன்பிட்வீன் தி லைன்ஸ் நீங்க படிக்கணும். ஆண் பெண் உறவுல சேட்டுக்கும் சரசு அப்படின்ற சேடு வந்து அவன் திருமணம் ஆகாதவன், ஆனா மாமா பொண்ணு, அவளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடும். ஆனா அவன் கணவன் வந்து நல்லா குடிச்சிட்டு தினமும் அடிக்கிறவன். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, 2 பேரும் மழையில நனைந்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கப்புறமா உறவு வைக்கிறான். அதுல அவளுக்கு ஒரு எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லை. ஆனா இதை ஏன் நான் சொல்றேன்றது பிறகு சொல்றேன். அதுல குற்ற உணர்வு இல்லை. செஞ்சி தமிழினியின் எழுதுறாரு, இந்த புணர்தல் என்பது அல்லது சேர்தல், ஆண் பெண் உறவு என்பது ஒரு தியானம் போல அப்படின்னு எழுதுறாரு. அதுதான் நான் அவருடைய படைப்பாளுமை அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு இடத்துல போகிற போக்கில் எழுதி கொண்டு செல்கின்றார். நீங்க அது ஒரு பக்கம் வர்ணனை, ஒரு பக்கம் ஆண் பெண் உறவு, ஒரு பக்கம் தத்துவம், ஒரு பக்கம் அரசியல், எப்படி எத்தகைய அரசியல் அப்படின்றத பார்ப்போம். இப்ப இந்த புரோக்கர் வரா, மனோகரன், 28 குடும்பமும் கன்னியம்மாவுடைய உத்தரவு பெற்று கிளம்புறாங்க. 2வது பகுதி அப்படின்றது முழுக்க அந்த திருவிழாவை எப்படி செய்கிறார்கள் அப்படின்றதுதான். அது ஒரு 100 பக்கம். ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல நான் சொல்லிடுறேன், இந்த திருவிழாவை பத்தி அவ்வளவு அழகா பேசிட்டாரு தேவேந்திரன். இதுக்கு மேல என்னால பேசவே முடியாது. எப்படிலாம் அதனுடைய பாறை பூஜை என்றால் என்ன, எல்லாவற்றையும் பேசிவிட்டார். ஆனா நல்லா கொஞ்சம் கவனிங்க, அங்கேயும் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். இவங்க அந்த சாமியை எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார்கள். அங்க ஒரு கேஸ் வருது. இது யாராவது சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. என்ன கேஸ் அப்படின்னா, வண்டியில எடுத்துட்டு போனோம். இவங்க வாங்குறாங்க வண்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து வேற ஸ்டேட்ல இருந்து வாங்கிடுறாங்க, வேற மாநிலத்துல இருந்து. போலீஸ்காரன் விட மாட்டேன்றான். போலீஸ்காரன் வந்து இதுக்கு ஆர்சி புக் இருக்கா அப்படின்னு கேட்கறான். இது மற்ற புக்குங்களா இருக்கா, எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த வண்டி புறப்படாது. திருவிழா அப்படின்றது கொலாப்ஸ் ஆயிடும். அப்படிதானே, திருவிழா நடக்காது. அப்ப அந்த மலையூர் அம்மா அவங்க சொல்றாங்க, போய் பேசுறாங்க போலீஸ்காரங்கிட்ட, பெரியார் அவங்களுடைய தலைவர்கள்லாம் பேசுறாங்க. 2000 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்துட்டு போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க ஒரு இடத்துல ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர்கள், நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். நம்ம எவ்வளவு எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல்
இருளர் சமூகம் அப்படின்னா எப்படி கடந்து போய் விடுகின்றோம் அப்படின்னு. மிஞ்சி போனா அவங்களுடைய திருவிழா ஏதாவது நடந்தது அப்படின்னா பஸ்ல இருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே திருப்பி போயிட்டே இருப்போம். அவர்கள் வாழ்க்கையை பற்றி நாம் கவலைப்பட்டதில்லை. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அங்க ஒரு ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர்கள் இவங்க கிட்ட, இந்த பெண்கள் கிட்ட வம்பு செய்கிறார்கள். வேண்டுமென்று அங்க குடித்து விட்டு வேற ஒருத்தன் விழறான், கல்லுல விழறான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு இருளர் சாதியை சார்ந்தவன் என்ன அடிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி குடி போதையில உளர்றாங்க. அடிச்சுட்டான், என்னை அடித்து விட்டு நீங்கள் இந்த ஊரை தாண்டி போயிடுவீங்களா அப்படின்ட்டு ஒரு பெரிய தகராறு பண்றான். இவர்களுக்கு அந்த இருளர்களை காப்பாற்றுவதற்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த சட்டம் ஒண்ணுதான் இருக்கு. இருளர்களை அவமதித்தால் உள்ள தள்ளுவாங்க அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரே ஒரு சட்டம் மட்டும்தான் இன்று வரைக்கும் இருளர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறது அப்படின்றத அவர் பதிவு செய்யறாரு. செஞ்சி தமிழினியன் பதிவு செய்யறாரு. அப்போ ரத்தம் கொண்டு அடிச்சிடுறாங்க. யார? இருளர் சமூகத்தை சார்ந்தவர்களை அடிக்கிறாங்க. வேற வழி இல்லாம அங்கிருந்து தப்பித்து வருவது அப்படின்றது பெரும்பாலாக போய்விடுகிறது. இதுல மூணாவது பகுதிக்கு வர, இதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. புழுதி படலம் என்கின்ற ஒரு பகுதி தான். இங்க நிறைய சொல்வதற்கு நிறைய இருக்கிறது என்றாலும் இந்த ஒத்த வழியில சொல்லணும் அப்படின்னா, நான் மீண்டும் சொல்றேன், நாவல் அப்படின்றது அது ஒரு பிரம்மாண்டமான உலகம். உங்களுக்கு புரியும்படியாக சொல்வதாக இருந்தால், பாகுபலியை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னா பேசலாம், எத்தனையோ முறை நான் பேசலாம், அங்க சண்டை நடக்குது அப்படின்னு பேசலாம். ஆனால் பாகுபலியை நீங்கள் ஒரு திரைப்படமாக பார்த்தால்தான் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் அது நெஞ்சுக்குள் ஏறும். அதே போல இந்த நாவலை பற்றி மீண்டும் மீண்டும் செஞ்சி தமிழினியனே பேசினாலும் கூட இந்த நாவலை நீங்கள் படித்தால்தான் ஒரு பாகுபலியை பார்த்த ஒரு தாக்கம் உங்கள் நெஞ்சுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடங்கள்லையும் எந்த ஒரு இயலாக இருந்தாலும். மூன்றாவது பகுதி ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன். அதுதான் இந்த நாவலுடைய மையம் என்று நினைக்கின்றேன். இந்த 28 குடும்பமும் இங்க போறாங்க, வேற ஒரு ஊருக்கு போறாங்க. செங்கல் சூளையை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக போறாங்க. அது ஒரு பெரிய கதை தான். அதுல வர ஒரு கேரக்டர் தான் அவங்க சொன்னது. அது சின்ன பொண்ணு அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு சாஞ்ச காலம் அப்படின்னு இன்னொன்னு நிறைய கேரக்டர். நான் ஒவ்வொருத்தரை பத்தியும் நான் சொல்லிட்டு இருந்தாக்க எனக்கு 2 மணி நேரம் வேணும். ஆனா இது சின்ன பொண்ணு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என்பதாக நான் நினைக்கிறேன். அல்லி அவர்களை விட மாறி, அல்லது அவர்களை விட மாறி அல்லியை விடவும் சின்ன பொண்ணு முக்கியமான கேரக்டர். ஏன் அப்படின்னா, கணவன் சாஞ்சகாலன் தொட்டா கூட அவ அதை மறுதளிக்கிறவன். ஏன் அந்த மறுதளிப்பு அப்படின்னா, 11வது வயதுல அவளுடைய சம்மதம் இல்லாமல் 48,000 கொடுத்தான் சாஞ்சகாலன் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செய்து வைக்கிறார்கள். இவ என்ன செய்யறான் அப்படின்னா, 48,000க்கு என்ன வித்துட்டீங்க. இதான் அந்த இடத்துல ஒலிக்கின்ற ஒரு பெண்ணிய குரல். அதனால கணவனை தன்னை தொட கூட விடவே மாட்டார். யாரு? இந்த சின்ன பொண்ணு அப்படின்றவ தொட விடவே மாட்டாங்க. ஆனா அங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஊருக்கு வந்துடுறாங்க, 28 குடும்பமும் வருது, அதுல சின்ன பொண்ணும் வரா. அதுல ஒரு டிரைவர் ஒருத்தர் சின்ன பொண்ணு மேல ஒரு கண்ணு வைத்து கொண்டே இருப்பான். இவ்வளவு முதல்ல வெகுளியா பேசுறா. டிரைவரும் இவ்வளவு மட்டும்தான் பேசிட்டே வராங்க அந்த இரவு முழுக்க, மற்ற எல்லாருமே தூங்கிடுறாங்க. அவளை ஒரு கட்டத்துல பலாத்காரம் செய்ய முயற்சி செய்கின்றான். ஆனால் அதற்கு அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் கொடுத்த பிரியாணியை தூக்கி எறிகிறான். அது பெரிய கதை இது, ஆனாலும் நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு. ஆனா அந்த கதாபாத்திரத்தை விட, அந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சி தமிழினியன் அவர்கள் வாசகர்களுக்கு ஒரு ட்விஸ்ட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவளுடைய கதாபாத்திரம் என்ன ஆகிறது என்பதை அவர் தெளிவா சொன்னாரா அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா, டிரைவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். என்ன அப்படின்னு, நீ பெருக்கிற வேலையை செய்யறியா அப்படின்னு அவன் கேட்கறான். முதல்ல இந்த நிகழ்வுக்கு பிறகு அவன் பெருக்கிற வேலைக்கு போறா. எல்லாரும் அவளை பின்னாடி பேசுறாங்க. பேசுறது மட்டும் இல்ல, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு வரியில அவர் எழுதிட்டு போறாரு, அவள் 1 மணி நேரம் கழித்துதான் வருகிறாள் என்பதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அப்படின்ற ஒரு வரியை சொல்றாரு ஒரு இடத்துல.
இன்னொரு இடத்துலயும் இதே போலதான் அவள் என்ன ஆகிறா அப்படின்றத பத்தி நாவல்ல தெளிவில்லை. வாசகர்களுடைய கற்பனைக்கு விடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவள் மாறி போயிருக்கலாம், காசுக்காக அவள் மாறி இருக்கலாம், அல்லது அந்த இரவில் அந்த டிரைவரை எப்படி எதிர்த்தாலோ தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பக்கம் பாருங்க, சேட்டுக்கும் சரசுக்கும் இருக்கின்ற உறவை இயல்பாக எழுதுகிறார் செஞ்சி தமிழ். ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல அவளை யார இந்த பொண்ண சின்ன பொண்ண அந்த உறவை அவள் மறுக்கின்றாள். அப்போ ஒரு வாழ்க்கை அப்படின்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் எந்தெந்த ஒரு சூழல்ல எப்படி இயங்குவார்கள் அப்படின்றது தெரியுது. இப்ப நான் இந்த நாவலுடைய இறுதி பகுதிக்கு வர 28 பேரும் 28 ஜோடியும் அந்த இடத்துல வேலை செய்யறாங்க. எத்தனை வருஷம்? 1.5 வருஷமா வேலை செய்யறாங்க. அப்படி ஒரு ஏமாற்று. அந்த முதலாளி ஆகட்டும், சின்ன வாட்ச்மேன் ஆகட்டும், பெரிய வாட்ச்மேன் ஆகட்டும், எல்லாருமே அதை சொன்னா ஒரு கண்ணுல வந்து தண்ணி வந்துடும். ஏன் அப்படின்னா, முதல் நாள் அன்னைக்கு நல்லா கவனிக்கிற இந்த முதலாளித்துவ வர்க்கம் போக 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 அந்த செங்கல் சூளை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய எண்ணிக்கையில ஏமாத்துறாங்க. இவங்க உற்பத்தி செய்து கொடுப்பது அப்படின்றது அதிகம். 80 அப்படின்னா அந்த எண்ணிக்கையின் போது வேண்டுமென்றே குறைச்சி அவங்க புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டுமென்றே குறைவாக சொல்லுகிறார்கள். நீங்க இன்னும் உழைக்கணும், இன்னும் உழைக்கணும், இன்னும் உழைக்கணும். 1 வருஷம் உழைப்பாங்க. ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா 2 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இதுக்குள்ள அதில் வருகின்ற ஒருத்தவராயினா கதிர்வேலு. கதிர்வேலு அப்படின்றவனை கொலைய பண்ணிடுறாங்க. ஒரு வயர்ல பட்டு அவன் செத்தே போயிடலாம். மனைவி மன்றாடுறான். அவனை வந்து நாங்க எங்க ஊர்ல போய் புதைக்கிறோம். இவங்களுக்கு இந்த 28 ஜோடி இருக்காங்க இல்லைங்களா, இவர்களுக்கு வேற வழியே கிடையாது. வெளியில எங்கேயுமே போக கூடாது. அவங்களுக்கு தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, எந்த சாப்பாடும் கிடையாது. அது வேன்ல வரும். இவர்களுக்கு வெளி உலகத்துடன் தொடர்பு இருக்கக்கூடாது என்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். 1 வருடத்திற்குள் வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வார இறுதியிலையும் பணம் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தரமாட்டேன்றாங்க. மிஞ்சி போனா உங்களுக்கு சாப்பாடு மட்டும் நாங்க தரோம் அப்படின்றாங்க. அதையும் படிப்படியாக குறைக்கிறாங்க. அத ஒருத்தனுக்கு, ஒரு சிறுவனுக்கு எலும்பு முறிந்து போகிறது. அதற்காக ஒரு தலையை தேடித்தான் இந்த கதிர்வேலு அப்படின்றவ போறான். கதிர்வேலு கொல்லப்படுகின்றார். ஆனா பழியை யார் மேல? ஒரு கட்டத்துல அந்த முதலாளி கேட்கிறாரு, சேட்டை கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்ன சந்திரா மேல, அவங்க மனைவி மேல உனக்கு ஏதாவது கண்ணு இருக்கா? ஏன் வந்து கதிர்வேலுவை கொன்ன அப்படின்றாரு. யாரை பார்த்து? சேட்டை பார்த்து. எப்போதுமே முதலாளிகளுக்கும் என்ன செய்யணும்னா, அவங்க என்ன செய்யறாங்களோ அந்த பழிய தொழிலாளர் வர்க்கத்து மேல போடுவாங்க. இந்த பிரச்சனை சேட்டுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, குண்டர்களை அழைத்து தாக்குகிறார்கள். சேட்டுவால ஒண்ணும் பண்ண முடியல. வேடிக்கை தான் பார்க்க முடியுது. வேடிக்கை தான், அவனால ஒண்ணும் பண்ண முடியல. குண்டர்களை அழைத்து தாக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே கண்ணியமா தான். இந்த நாவல் முழுக்க பாத்தீங்கன்னா, இப்போ புதுவை தமிழஞ்ச சீன தமிழ் மொழியெல்லாம் ஒப்புக்கொள்வார்களா அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா இது நாவல் உலகம். ஏன்னா அவங்கள வந்து பெரியாரிஸ்ட் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஏன் இந்த காலகட்டத்தில் இத்தனை பூஜை இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நான் நல்லா கவனிங்க, செஞ்சி தமிழ் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு இன மக்களுடைய பண்பாட்டு வரலாற்றை நாவலில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். நீங்கள் எட்கர் தஸ்டன் மாதிரி ஆளுங்க, தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்கின்ற அந்த நூலை எழுதிய எட்கர் தஸ்டன் போன்றவர்கள் இதை ஆவணப்படுத்தலாம். இந்த பூஜையை செய்யறாங்க இப்படி இப்படின்னு. ஆனால் ரத்தமும் சதையுமாக ஒரு இன குழு மக்களை ஒரு நாவலில் பதிவு செய்வதுதான் ஒரு படைப்பாளியுடைய பெருங்கடமை என்பதை செஞ்சி தமிழினியன் உணர்ந்திருக்கிறார். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, செஞ்சி தமிழினியுடைய ஆதர்சம்லாம் யாருன்னா, புதுவை பித்தன், பிரபஞ்சன், பாரதி, பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, பேட்டியெல்லாம் சொல்லியிருக்காரு. பாரதி ஒருவேளை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒருவேளை பாரதியோ புதுமை பித்தனோ இன்றைக்கு இருந்திருந்தால் எந்த நாவலை எழுதி இருப்பார்களோ அந்த நாவலை செஞ்சி தமிழினியன் எழுதியிருப்பார். அவங்க இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்த மொழியில
பாரதி காலத்தில் இருந்த மொழி அப்படின்றது வேற. பாரதியும் அந்த துயரங்கள்லாம் பதிவு செஞ்சிருக்கிறார். பிஜி தீவுல அவர் அழுத சொல் கேட்டிருப்பாய் காற்றே அப்படின்னு அவர் விம்மி 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 அழுத சொல் கேட்டிருப்பாய் காற்றேன்னு பாரதி கவிதையில படைத்ததுதான் 400 பக்கத்துல அவர்களுடைய விம்மி 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 அழுத சொல்லை செஞ்சி தமிழினியன் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதுக்கு அப்புறமாவும் அங்கேயும் கண்ணியமாவை தான் அவங்க நம்புறாங்க. அந்த மக்களுக்கு, அந்த பெண்களுக்கு வேற வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த இடத்துல வெளியில போக முடியாது. அங்கேயும் மிரள் வருது அப்படின்னாக்கா ஒரு சாமி மாதிரி வருது. எங்களுக்கு விடிவு இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த கண்ணியமா தெய்வம் சொல்லுது, இல்ல உங்களுக்கு வெளியில இருந்துதான் உங்களுக்கு மீட்சி வரும் அப்படின்னு சொன்ன பிறகுதான். அது நல்ல வேலை அங்க ஒரு தேர்தல் நடக்குது. இவங்க ஊர்ல தேர்தல் நடக்கும் போதுதான் இவங்களை தேடவே ஆரம்பிக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்காக. பாருங்க என்ன இப்ப நான் என்ன தெரியுங்களா சொல்ல வர, வெறும் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் எத்னோகிராபிக் நாவல் அது மட்டும் சொல்லக்கூடாது. இது ஒரு பொலிட்டிக்கல் நாவலும் கூட, ஒரு அரசியல் நாவல், ஒரு இனவரைவியல் நாவல், ஒரு அழகியல் நாவல். அழகியல் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த காதல் எல்லாமே தான், அள்ளிக்கும் மாறிக்கும் இருக்கின்ற ஒரு காதல், சின்ன சின்ன உணர்வுகளை எல்லாம் அவ்வளவு அழகாக பதிவு செய்திருக்கின்றன. நான் படிக்கலாம் சில, இது வரைக்கும் பாருங்க இதை நான் தொடல, ஆனா எங்கெங்கெல்லாம் எவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நான் எல்லாத்துலயும் குறிச்சு வச்சிருக்கிறேன். அதை விட அழகா லட்சுமி அவர்கள் குறித்து வைத்திருந்தார். ஏன்னா ஒரு திரௌபதி அம்மன் கோயிலை பற்றி பேசும் பொழுது எப்படி அந்த பாறைக்கெல்லாம் ஒரு மஞ்சள் நிறம் வந்தது என்பது அதுல ஒரு புனைவு இருக்கு. சுபத்திரை அப்படின்ற சுபத்திரைக்கும் திரௌபதிக்கும் இருக்கின்ற ஒரு சண்டையெல்லாம் வாய்மொழி கதையாக இருக்கலாம். ஆனால் அந்த இனக்குழு மக்களுடைய நம்பிக்கைகள், அதனுடைய பண்பாடு, அவர்களுடைய சடங்குகள், அது எத்தனை பக்கம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த சடங்குகள்லாம் சாதாரணமா எழுத முடியாது. ஏன்னா எனக்கு அந்த பாறை பூஜை என்றால் என்ன அப்படின்றது தெரியாது. ஒரு கடவுளை இறக்கி வைத்து விட்டு, கடவுளுக்கு உணவு கொடுத்து விட்டு, அதற்கு பிறகு களைப்பாரி விட்டு அதற்கு பிறகு செல்வது அப்படின்னா அந்த வாழ்க்கை முறை நமக்கெல்லாம் அல்லது இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்களுக்கு அப்படின்றது தெரியாது. இன்னொன்னு அவங்க போஸ்டர், அதுக்கு பேர் என்ன சொல்வீங்க அப்படின்றது தெரியும். ஒரு ஓலை குடிசை கூட கிடையாது அவங்களுக்கு. பேனரை வச்சுதான் அவங்களுடைய குடும்பம் அப்படின்னா நீங்க பாருங்க. இதற்கிடையில சின்ன சின்ன அவர் இறந்துடுறாரு, கதிர்வேலு அப்படின்றவர் இறந்துடுறாரு. ஆனால் கதிர்வேலுவும் அவங்க மனைவியும் மகாபலிபுரத்துக்கு போகின்ற அந்த காட்சிய அது ஒரு 10 பக்கம். ஏன்னா அவர்களுக்கும் எப்படி சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் இருக்கின்றன, அவங்களுடைய பண்பாடு எப்படி இருக்கு. இந்த நாவல் எனக்கு தெரிந்து 1992ஆம் ஆண்டு முடிகின்றது. ஏன்னா நாவல் முடியும் பொழுது இந்தியா சுதந்திரம் பெற்று 45 ஆண்டு காலம் முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா ஒரு கலெக்டர் அம்மா, அந்த பகுதிக்கு அப்புறம் தான், அவங்க பேர் என்ன, விஜயராணியா, கரெக்டா தான் நான் படிச்சிருக்கேன். விஜயராணி அவர்கள் அவங்க எப்படி மீட்கிறார்கள். உண்மையிலேயே அந்த 28 குடும்பமும் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த கலெக்டர் மூலமா தான், அவங்க கலெக்டர் ஆர்டிஓ தான் சொல்றேன், ஆர்டிஓ அவங்க தேடிக்கொண்டு வருகிறார்கள். அங்க அவங்க பிடித்து, அப்ப என்ன தெரியுங்களா சொல்றான் அந்த முதலாளி, இந்த கதிர்வேலு பிரச்சனையை எடுக்காத, நான் வேணா காசு கொடுக்குறேன், 3 லட்சம் நான் எவ்வளவு வேணாலும் காசு நான் கொடுக்குறேன், தயவு செய்து இதை மன்னித்து விடு, சேட்டுக்கிட்ட கேட்கிறோம். ஏன்னா இது கொலை கேஸா ஆயிடக்கூடாது அப்படின்னு கேட்கிறோம். அப்போ இன்றைக்கு இருக்கின்ற அந்த இருளர் சமூகத்தை உலகமயமாக்கல் சூழலில் இன்றைக்கு இருக்கின்ற முதலாளி வர்க்கம் எவ்வாறு சுரண்டுகிறது. நண்பர்களே ஒண்ணு நல்லா கவனிங்க, வெறும் இருளர் இன மக்களுடைய நாவலாக வாசிப்பதுதான் அதுதான் இந்த நாவல் என்றாலும் கூட, அதை தாண்டி இன்றைக்கு எல்லோருமே இந்த எலிப்பொறியில் தான் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்றார் செஞ்சி தமிழினியன். நீங்க அதான் பார்க்கணும். ஏதோ தயவு செய்து அவரை ஒரு முத்திர குத்திராதீங்க. மறுபடியும் அவர் இருளர் சமூகத்திற்காக அதுக்கு வேணா விருது கொடுத்துக்குங்க. இந்த நாவல் எந்த விருதுக்கும் தகுதி படைத்தது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அது இருளரின மக்களை பேசியதற்காக மட்டுமில்லை, அது எவ்வளவு அழுத்தமாக பேசியது என்பதற்காக
இது எல்லா தகுதிகளுக்கும் உடையதுதான். ஆனா அதை தாண்டியும் பல அரசியலை பேசுது. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கோம். ஓனான் பாக்குறாங்க ஒருத்தர், இவங்க போய் காசி சேட்டு வைக்கலாம். ஓனான் என்ன கலர்ல இருக்குது அப்படின்னா, ஒண்ணு அதனுடைய கொண்டை சிவப்பா இருக்குது, அதுக்கப்புறமா ஏதோ ஒண்ணு கருப்பா இருக்குது. இது டிஎம்கே ஓனான்டா அப்படின்றான், திமுக ஓனான்றா இது அப்படின்றான். அவங்களுக்குள்ள அந்த நகைச்சுவை பேச்சு, அவங்களுடைய நகைச்சுவை அரசியல் சின்ன சின்ன உணர்வுகள் எல்லாத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மிக அற்புதமாக இதை பதிவு செய்திருக்கிறேன். 8 சாரி மன்னிக்கணும், நான் பாட்டு இல்ல 8 அப்படின்னாங்க. ஏங்க நாங்களும் போனோங்க, அதுக்கப்புறமா நாங்களும் ஊருக்கு போனோம். எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நான் பேசலாம், நிறைய பேசலாம் அப்படின்னாலும் ஒரே ஒரு வேண்டுகோளாக எல்லோருக்கும் நான் வைக்கின்றேன். இந்த நாவலை நான் படிக்கிறதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம், கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரத்துக்குள்ள படித்திருப்பேன். தயவு செய்து சொல்றேன், என்னுடைய பார்வையில், என்னுடைய மதிப்பீட்டில் எப்போதுமே வட்டார வழக்கு நாவல் அப்படின்னு சொல்லி சிலவற்றை தமிழ் இலக்கிய உலகம் ஒதுக்கிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, புழங்கு சொற்கள் நான் பேசலாம், முதல் பத்தியிலிருந்தே புழங்கு சொற்கள் இருக்கு, அதெல்லாம் நான் தேடி தேடி பேசலாம். புழங்கு சொற்கள் இந்த பகுதியாக இருந்தாலும் கூட இந்த நாவலுடைய உள்ளடக்கமும் ஒடுக்குமுறையும் இன்றைக்கு இருக்கின்ற உலகளாவிய தன்மையை பேசுகின்ற காரணத்தால் என்னுடைய பார்வையில் இது வட்டார மொழியில் எழுதப்பட்ட உலக இலக்கியம் என்று நான் மதிப்பு செய்தால் அதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? ஏன்னா ஒருவேளை இது பிரெஞ்சு மொழியிலேயோ ஆப்பிரிக்க மொழியிலேயோ எங்கேயாவது வந்திருந்தா, அல்லது எழுதுறது செஞ்சி தமிழியன் இனியன் அப்படின்றதுனால ஒதுக்கிடுவாங்க. இதையே பிரெஞ்சுல அல்லது ஆப்பிரிக்கால டியாங்கோ யாராவது எழுதியிருந்தாங்கன்னாக்கா இது அவர்களுடைய மண் சார்ந்த நாவல் என்று சொல்லி உலகம் முழுக்க கொண்டாடி இருக்கும். குறைந்தபட்சம் தமிழக அளவிலாவது இந்த நாவலை கொண்டாட வேண்டும் என்று நான் இலக்கிய உலகம், வேற யாரும் இல்லை, வாசகர்களை கூட நான் கேட்கவில்லை, வாசகர்களை கூட கேட்கவில்லை, எழுத்தாளர்களை கேட்கிறேன். ஏன் தெரியுங்களா? இன்றைக்கு இருப்பவர்கள் எழுத்தாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய நாவலை மட்டும் பிடித்து விட்டு, நான் இயற்கையில நான் சொன்னேன், இயற்கையில நிறைய படிக்கிறவரு நாங்களும் அப்படிதான். எங்களுக்கு எந்த விதமான, நாங்க எந்த குழுவையும் சேர்ந்தவர்களும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் அமுல்ராஜை கூட அழைத்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். எப்படி விட்டீங்கன்னு தெரியல. அழிச்சிங்களா? அவர் ஏதாவது காரணத்துக்காக. அமுல்ராஜ் எனக்கு அவ்வளோ, எனக்கு எல்லாரையுமே நான் கொண்டாடுவேன். ஒரு நாவல் நல்ல நாவலாக இருந்தால் கொண்டாடுவது அப்படின்றது என்னுடைய வழக்கு. இதை படித்து முடித்து விட்ட பிறகு 70 பக்கம் பாக்கி இருந்தது. ஆனால் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலை இன்னைக்கு ஏற்பட்டது. இல்ல ஏங்க அப்படி இல்லை, அங்க ஒண்ணும் நடக்காது. அது எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பல்கலைக்கழகம் பத்தி. பல்கலைக்கழகத்து பேராசிரியர்களை விட நான் குறையா நான் சொல்ல, பேராசிரியர்கள் நிறைய பேராசிரியர்கள் எல்லாத்தையும் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, அது வேற. ஆனால் படைப்பாளர்களை கொண்டாட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நாஞ்சில் நாடன் இதை கொண்டாடியதாக சமர்ப்பணத்துல நான் படிச்சேன். நாஞ்சில் நாடன் கொண்டாடுவதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? என்ன காரணம்னா, நீங்க ஒரு இனக்குழுவுடைய பண்பாட்டை மட்டும் இல்ல, பல்வேறு தமிழ் சொற்களை, அறியாத தமிழ் சொற்களை எல்லாம் நீங்கள், வழக்கு சொற்களை எல்லாம் நீங்கள் புழக்கத்திற்கு கொண்டு வருகிறீர்கள் என்பதற்காக படைப்பாளிகள் கொண்டாடப்பட வேண்டும். அதிலையும் செஞ்சி தமிழியன் போன்றவர்கள் இன்னும் அதிகமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி, எனக்கு வேறு ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் நிதானமாக படித்து விட்டு, ஏன்னா முழுமையாக படிச்சுட்டு என்னோட நான் கேட்டேன் செஞ்சி தமிழியன் கிட்ட, ஏங்க இதுல இருந்து நீங்க எந்த பக்கத்துல இருந்து நீங்க தேர்வு வச்சா கூட நான் சரியா பதில் சொல்லிடுவேங்க, எல்லா இடத்துலயும் நான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க சேட்டை பத்தி கேளுங்க, சாஞ்சகாலனை பத்தி கேளுங்க, அல்லது அல்லியை பத்தி கேளுங்க, அல்லது மாரியை பத்தி கேளுங்க, அல்லது இந்த முதலாளியை பத்தி கேளுங்க, வாட்ச்மேனை பத்தி கேளுங்க, டிரைவரை பத்தி கேளுங்க, முழுமையா படிக்காம அந்த கிணத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேளுங்க. ஏற்கனவே இனக்குழுவை சார்ந்த யாரு இவங்கள, இதே இருளர் இனக்குழுவை சார்ந்த
ஒரு பிணத்தை வந்து சேர்த்து பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே இப்படி கொத்தடிமைகளாக பல பேர் போயிருக்கிறாங்க. அதுல யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள கொலை செஞ்சு அப்படியே அமுக்குற அந்த காரியமும் தெரியவே தெரியாது வெளி உலகத்துக்கு. வெளி உலகத்திற்கு தெரியாமல் இன்றைக்கு எத்தனை கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு பேராசிரியர் கல்யாணிக்கு ஒரு துணிச்சல் இருந்தது என்றால், அதை வெளிக்கொண்டு வருவதற்கு, இலக்கியம் மூலமாக வெளிக்கொண்டு வருவதற்கு செஞ்சி தமிழ் இனியனுக்கு ஒரு ஈர நெஞ்சமும் வீர நெஞ்சமும் இருந்தது என்பதாக பதிவு செய்து, இலக்கிய உலகின் மலையூர் அம்மா அப்படின்னு சொன்னா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்தை காப்பாற்றுகின்ற தலைவியாக அந்த மலையூர் அம்மா இருக்கிறாங்க. அவங்க தான் தேர்தலில் வெற்றி பெறாங்க. அதே போல இருளர் இன சமூகத்தை பற்றி மிக அழகாக பதிவு செய்த செஞ்சி தமிழினையும் அந்த மலையூர் அம்மாவுடைய அவங்களா நான் மதித்து, அவங்களுக்கு ஒரு 55-60 வயது இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அநேகமாக அவங்களா உயிருள்ள கதை மாந்தர்களாக இருப்பார்கள் என்று நம்புகின்றேன். அப்படி இல்லை என்றால் இப்படி ரத்தமும் சதையுமாக ஒரு நாவலை கொண்டு வந்திருக்க முடியாது. மீண்டும் மீண்டும் செஞ்சி தமிழினியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை புதுவை சார்பில், அப்படின்னாக்கா புதுவை தமிழ் நெஞ்சனுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். புதுவையிலிருந்து நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்றதுனால தமிழகம் மற்றும் புதுவையின் சார்பில் அவரை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அவர் மேலும் மேலும் பல விருதுகள் பெற்று அந்த விருதுகளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.